மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்றேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க அதை மிரட்டல் நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோல முதல்ல எந்த அளவுக்கு பிரதமர் பேசுறாருன்னா, உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்கணும் அப்படி. பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறாங்க. நம்ம யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். முதலமைச்சர் அவர்களே, அதே வார்னிங் திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்காங்க. ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் வெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலனாய்வு சிறைக்கு மொத்தமா